தொடர்ந்து குரூப் டியூஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் போர் மாடல் அதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டால்டனுடைய தியரி, தாம்சன் தியரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரூதர்ஃபோர்ட் மாடல், இது எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது போர் மாடல். போர் மாடலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரான் வந்து நிலையான வட்டப்பாதையில் சுற்றி வரும். அந்த நிலையான வட்டப்பாதைக்கு ஆர்பிட் அப்படின்னு பேர். அந்த வட்டப்பாதையில் சுற்றும் போது எலக்ட்ரான்களை ஏற்கவோ இழக்கவோ செய்யாது. அந்த நிலையான வட்டப்பாதையிலேருந்து மேலேயோ கீழேயோ போகும்போது எலக்ட்ரானை ஏற்கவோ இழக்கவோ செய்யும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோண உந்தத்தோடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா MVR, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா NH/2π இந்த மதிப்புக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் போரோட மாடல். இந்த போர் மாடலில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஷெல்லுனா என்ன, சப்ஷெல்னா என்ன, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்டால்னா என்ன, எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் இதில் தெரிஞ்சுக்கணும். ஷெல்லுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா KLMN, இதுதான் நம்ம ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம ஷெல்லில் சொல்லலாம். சப்ஷெல் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா SPDF, இதுதான் நம்ம சப்ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு சப்ஷெல்லையும் எத்தனை ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ S அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஆர்பிட்டால் இருக்கும். P அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 3 ஆர்பிட்டால் இருக்கும். D வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 ஆர்பிட்டால் இருக்கும். F வந்து பார்த்திங்கன்னா 7 ஆர்பிட்டால் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் எத்தனை எலக்ட்ரான் நிரம்பும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் 2 நிரம்பும், இதில் 6, இதில் 10, இதில் 14. இதுதான் வந்து போர் மாடல்ஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம். இந்த டேபிளை தெளிவாக பார்த்துக்குங்க. இது கொஸ்டின் வரக்கூடிய பகுதி. இங்கே பாருங்கள், ஷெல்லு KLMNOPQ, இதுதான் வந்து ஷெல்லுன்னு சொல்லுவோம். அடுத்தது ஆர்பிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துக்கலாம். அதை நம்ம Nன்னு சொல்லுவோம். அடுத்தது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அப்போ கேவில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபார்முலா 2n². 2n² தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதாவது ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு 3வது ஷெல்லில் வேணும் அப்படின்னா 2², அப்போ வந்து பார்த்திங்கன்னா 18 அப்படின்றத நம்ம இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஷெல்லில் வந்து பார்த்திங்கன்னா 2 8 18 32 50 72 98 இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2n² போட்டோம் இல்லைங்களா, அதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் நமக்கு நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உனக்கு 1 கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 4 கிடைக்கும், 9 16 25 36 49 கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் NH/2π. அப்போ NH/2π இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ நமக்கு என்னோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நமக்கு 1வது ஆர்பிட்டோடைய ஆங்குலர் மொமெண்டம்னு கேட்டாங்கன்னா என்னோட வேல்யூ 1, அப்போ H/2π. இதை வச்சு ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 4வது இது கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு 4H/2π அப்படின்னு போடலாம். இப்போ 2க்கு 2 அடிச்சிடலாம். அப்போ 2H/π இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4வது ஆர்பிட்டுக்கான ஆங்குலர் மொமெண்டம். அடுத்தது இன்னொன்று படிக்கணும், டிராக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா H கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். H கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா NH தான் டிராக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நேரடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1வது ஷெல் அப்படின்னா நமக்கு 1 போட்டுக்கலாம். 2 போட்டோம்னா 2, அப்போ 2 போட்டோம் அப்படின்னா 2H கிராஸ்ன்னு போடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வேணும்னா 4H கிராஸ் அப்படின்னு போடலாம். இதுதான் இதனுடைய மதிப்பு. அப்போ டிராக் கான்ஸ்டன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் தான் நம்ம டிராக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ப்ராப்ளத்தில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.